மன்னிக்க தெரிந்தவன் மகான். மன்னிக்க தெரிந்தவன் மகான். மன்னிப்பு கேட்கக்கூடியவன் தான் மனுஷன், கடவுள். என்னை பொறுத்த வரைக்கும் தான் தப்புன்னு ஒன்று தெரிஞ்சதுன்னா அதை உணரக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். தப்பு பண்ணுறவன் யாருன்னு தெரிஞ்சால் அவனை விட்டு ஒதுங்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். மனசு ஏற்றுக்காது. மகரத்தை பொறுத்த வரைக்கும் தப்பை மனசு ஏற்றுக்காது. அப்படிப்பட்ட புண்ணியவான்கள் பிறந்தது தான் மகர ராசி. 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பெறை போலும் மேற்றினை நந்தி மகந்தனை நாணக்கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். சகல செல்வத்தையும் அந்த அபிராமி தந்தருள்வாள் மகர ராசி. அது என்னங்க சகல செல்வம்? சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கிடச்சா போதுன்னுவாங்க. மகரத்தை பொறுத்த வரைக்கும் தன்மானம் இருந்தால் போதும். தன்னை யாராவது தூக்கி எறிஞ்சிட்டாங்க, தனக்கு உள்ளதை யாராவது பறிச்சிட்டாங்க, தன்னை யாராவது கீழே போட்டு மிதிச்சிட்டாங்க அப்படின்னா மகரத்துக்கு பிடிக்காது. அங்கே தன்மானம்தான். எல்லாரும் சொல்லுவாங்க மகரத்தை நீ தன்மானத்தை அடகு வச்சுட்டு அப்படின்னு. சத்தியமாக அடகு வைக்க தெரியாது, அடகு வைக்கவும் மாட்டாங்க. ஒரிஜினலாக உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். பொய்யானவர்களுக்கு பின்னாடி இருந்து புறம் பேச தெரியாதவர்கள் மகர ராசிக்காரர்கள். நான் பெருமையாக பேச நினைக்காதீங்க, பெருமைக்கு உரியவர்கள் மகர ராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட மகர ராசிக்கு வாழ்க்கையில் சோதனைகள் தணியணும் அப்படின்னா நிறைய அவப்பெயர்களை எப்பயுமே மகர ராசி சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்க அடிக்கடி கில்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. தனிமை அவங்களுக்கு அப்பப்போ மாட்டிக்கும். யாரோடையாவது நீங்கள் இருக்கணும். அதனால தான் இனிமை உங்களோட சேர்றதுக்கு ரொம்ப தவிக்கும். உங்களை ரொம்ப பிடிக்கும் இனிமைக்கு, ஆனால் உங்களோட சேர விடாமல் பல பேர் நிப்பாட்டி வச்சுருப்பான். நிறைய நல்லது நடக்கும், உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்கும், அது நிறைய பேருக்கு பிடிக்காது. உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா டார்கெட் பண்ணுவாங்க. இவன் எப்பட்றா நேத்தி முளைச்ச என்ன சொல்லுவாங்க, நேத்தி பேஞ்ச மலைகளை இன்றைக்கி முளைச்ச காலம் அப்படின்வான். ஆனால் நம்ம பட்ட கஷ்டம், நம்மளை எத்தனை பேர் அமுக்கி வச்சுருந்தாங்க, எத்தனை பேர் நம்மளை வருத்தி வச்சுருந்தாங்க, எத்தனை பேர் நம்மளை வெளியில் வராமல் பார்த்துருந்தாங்க. அந்த திறமைன்னு ஒன்று இருந்ததுனால தானே நம்ம வந்தோம் அப்படின்னு ஒரு பயலுக்கு தெரியாது. திறமையை விட இன்னொன்று என்ன தெரியுமா, அந்த திறமை எப்படி தெரியுமா தெரியும், யார் எது சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறத விட அழகாக செஞ்சு காட்டுறதுக்கு பேர் தான் மகர ராசி. இப்போ இந்த செல்லில் ஒரு வைரஸ் இருக்குது, இதை எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி நான் மகர ராசிக்கார பையன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுக்குறேன்னா, இந்த செல்லில் உள்ள வைரஸை எடுக்கிறது மட்டும் இல்லை, இனி வைரஸ் வராமல் இருக்க என்ன ஐடியான்னு ஒரு சாஃப்ட்வேரையும் போட்டு கொடுப்பாங்க. இப்படி இருக்கிறவங்களை யாராவது விடுவாங்களா? இது எப்படி அவங்களுடைய திறமை தானே. அப்போ இதை பார்த்து பல பேருக்கு வயிற்று எரிய தான் செய்யும். நான் சொல்கிறது உதாரணம். அப்போ அந்த வயிற்று எரிச்சலுங்கிறது வேறு வழி கிடையாது, அவன் எரியட்டும், அதில் நம்ம வளருவோம். ஏன்னா ஒரு காலமும் துரோகம் பண்ணுங்கிற எண்ணம் மகரத்திற்கு வராது. அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு சோதனை தணியணும், தனிமை மாறணும், இனிமை சேரணும்னா காலச்சக்கர விதியை பயன்படுத்தும். காலச்சக்கரம் என்ன சொல்லுது, உங்கள் ராசிக்கு 2வது வீடு சனியோடைய வீடு. உங்கள் வீடு சனி வீடு, உங்கள் வீட்டுக்கு 2வது வீடு சனியோடைய வீடு. ஸோ சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நாம் இருக்கணும். சில விஷயம் நமக்கு டிலேவாக தான் கிடைக்கும், எடுத்தவொன்னே கிடைக்காது. சில பேருக்கெல்லாம் 30 வயசுக்கு பிறகு தான் வாழ்க்கையே ஆரம்பிக்கும். மகர ராசிக்கு சொல்லுவாங்க, காலம் போன காலத்தில் தான்டா எனக்கு ஒரு பதவியே வருதுன்னுவாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயோ போய் சிக்கி இருக்கிற மாதிரியே இருக்கும், மாட்டி இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படி கிடையாது, ரொம்ப அபிமானத்தை வாங்கியிருக்கோன்னு அர்த்தம். பல பேரோட அபிமானத்தை வாங்குறதுல மகர ராசி முன்னிடத்தில் இருக்கும். ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளோட வெற்றி. அப்படி கிடையாது, வெற்றிக்கு பக்கத்தில் தான் இருப்பீங்க. அதை உணர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இதுதான் 2ஆம் இடத்துல சனி. அதே மாதிரி இந்த 2வது வீடு சனியோடைய வீடாக இருக்குது, உங்கள் வீடு சனி வீடாக இருந்ததுனால உங்களுக்கு ஒரு பெரிய பலம் என்னென்னா, யாரோ போடுற ஸ்கெட்சு உங்களுக்கு பலம் கொடுக்கும். ஆள் இல்லாத குறைக்கு தான் நீங்கள் முன்னேறி வருவீங்க. இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க, அந்த இடத்துல ஒரு திடீர்னு ஒருத்தவன் லீவ் போட்டான், அப்போ தேடுவாங்க. அப்போ அந்த மகர ராசி மட்டும்தான் கண்ணுக்கு படும். வா தம்பி, நீ அங்கே உட்காரு, அங்கே ஆள் காலி, நீ தான் இப்போ அங்கே வரணும்
அடிச்சது லக்கு. இந்த இடத்த யாராலும் பிடிக்க முடியாது. இது கடவுள் ஆசீர்வாதம். கடவுள் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிஃப்ட் கொடுக்குறாரு கடவுள். நீங்கள் என்ன பிளானாக போட்டீங்க? இன்னொருத்தனை தள்ளி விட்டு நான் அந்த இடத்துக்கு வரணும், இன்னொருத்தனை தூக்கி எறிஞ்சிட்டு நான் அந்த இடத்துக்கு வரணும், அப்படி பிளான் போகிற புத்தி கிடையாதே. இது இயற்கையாக நடக்கும். அதான் 2வது. 5வது வீடு, இந்த மகர ராசிக்கு 5வது வீடு சுக்கிரனுடைய வீடு. 2, 3, 4, 5 சுக்கிரன். இந்த சுக்கிரனுடைய வீடுன்னும் போது என்னென்னா, தேவையில்லாத அவப்பெயர்களையும் இந்த மகர ராசி சுமக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரவங்களை பார்த்து இவங்க கெட்டவர்கள்னு சொல்லுவாங்க, காமப்பிரியர்கள்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து உண்மையிலேயே ராமபிரான் மாதிரி வாழக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன், கண்ணியமானவர்கள், கண்ணியமானவர்கள், தப்பான சிந்தனை உள்ளவர்கள் கிடையாது. ஆனால் அந்த மகரத்தை பார்த்து தப்பானவர்கள்னே முரசு கொட்டுவாங்க. தனக்கு பிடிக்குதுங்கிறத விட தன்னை யாருக்கு பிடிக்குதுன்னு பார்க்கக்கூடியவர்கள். எப்பயுமே லவ்வை கூட அவங்க ப்ரப்போஸ் பண்ண மாட்டாங்க. அவங்கள யாராவது இப்போ அவங்களுக்கு ரொம்ப ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த லவ் சொல்கிறாங்க, அதை ஏற்றுக்கலன்னா விட்டுருவாங்க. அதே அவங்க லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஓகே பண்ணுவாங்க. அதுமாரி ஆள். ஒரு அன்பை கூட வலுக்கட்டாயமாக பெறக்கூடியவர்கள் கிடையாது. ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷங்களை போய் எப்படி கெட்ட பேர் சொல்ல முடியும்? அப்போ அந்த 5வது வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால சில நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு வந்து சேரும். அது பல பேருக்கு பொறுக்காது, எரிவாங்க. அவருக்கு மட்டும் எப்படி கிடச்சிது? சில பேருக்குலாம் அந்த அன்பு பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்படும். அதில் சில பேர் எரிவான், அவங்களே இவங்களுக்கு பழக்கிறாங்கப்பா, இவங்க ஃப்ரெண்டு தெரியுமா அப்படின்வான். உனக்கே வைத்தறிச்ச, அவங்கள பிடிச்சிருக்கு அவங்களுக்கு, அதுக்கு என்ன பண்ணுறது? அது பிஸ்னஸாக இருக்கும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்காக இருக்கும். அந்த இடத்த உன்னால் அடையவே முடியாது, ஆனால் மகரம் அடைஞ்சிடும். 7வது வீடு சந்திரனுடைய வீடு. இதுதான் இன்னும் அதை விட ட்விஸ்டிங்கே அங்கே தான். 7வது வீடு 1, 2, 3, 4, 5, 6, 7வது வீடு சந்திரனுடைய வீடு. அங்கேயும் குரு மகரத்துக்கு அங்கே நட்பு பெற்றிருப்பார், அதாவது உச்சம் பெற்றிருப்பார் குரு. அப்போ அந்த இடத்துல நிறைய குருமார்கள் உதவி பண்ணுவாங்க. மகர ராசி மேலே யார் பெரியவங்களுக்கு ரொம்ப விருப்பம் ஏற்படும். மகர ராசியோட டேலண்ட்டை உயர்த்தி கொடுக்கறதுக்கு பெரியவங்க ஐடியா பண்ணுவாங்க. நீ இந்த இடத்துக்கு வந்திருப்பா, நீ என்னோடய விசுவாசியாக இருக்கப்பா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறப்பா அப்படின்னு பெரிய ஜமீன்தார்கள், பணக்காரர்கள், அதிகாரிகள் இவங்கெல்லாம் இவங்கள்ட்ட வந்துடுவாங்க. இதில் தான் பல பேர் பொறாமல். அந்த பொறாமை நிறைய கண் திருஷ்டி ஆனால் மகரத்துக்கு உண்டுங்க. நீங்கள் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க நிறைய கண் திருஷ்டி சுற்றி போட்டே ஆகணும், வேறு வழியே கிடையாது. இந்த பதிவை பார்க்குறவங்க உங்கள் குலதெய்வத்து பேரை என்னுடைய இந்த பதிவை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். முதல்ல உங்கள் கண் திருஷ்டி போகும். நிறைய கண் திருஷ்டி உண்டு. இந்த பதிவு பார்க்குறவங்க தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கல்லடியில் பட்டாலும் கண்ணடியில் பட முடியாது, அது நம்மளை அழிச்சிடும். நம்ம எப்படா கீழே விழுவோன்னு எல்லோரும் பார்த்துன்னு இருக்கிறான். எவனுக்குமே சான்ஸ் கொடுக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு மகரத்தை பொறுத்த வரைக்கும் 3, 6, 7வது வீடு கடகம். அதனால் உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்பப்போ பளிச்சிடும். நீங்கள் நடிக்க தெரியாத ஆள், அதே நேரத்தில் என்ன பொறுப்பு கொடுக்குறாங்களோ அதை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுற ஆள், அதுக்கு பாராட்டு கிடச்சிடும். அது பல பேருக்கு பிடிக்காது. 9வது வீடு இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசி, அதாவது கன்னி புதனுடைய வீடு. அதனால் உங்கள் டேலண்ட்டு ஒரு காலகட்டத்தில் ப்ரூஃப் ஆகிடும். இந்த இடத்தை இவரை தாண்டி வேறு யாராலும் பண்ண முடியாதியா அப்படிங்கிறத மகரம் பிடிச்சிருவீங்க. உங்கள் வாய்ஸ், உங்களோட வளர்ச்சி, உங்கள் டேலண்ட், நீங்கள் என்ன படிச்சிங்களோ என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதில் நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக ஃபஸ்ட் கிளாஸாக வருவீங்க. ஸோ ஆண்டவன் உங்களுக்கு எதை எழுதி கொடுக்குறானோ எதை படிக்க வச்சானோ அதில் ப்ரில்லியண்ட். அதனால் நீங்களாம் யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்க வேண்டிய ஆளே கிடையாது. உங்கள் திறமைக்கு எல்லோரும் சல்யூட் அடிப்பாங்க. இப்படிப்பட்ட நீங்கள் என்ன பண்ணணும்? ஈஸ்வரன் சிவபெருமானை அதிகமாக வழிபாடு பண்ணணும். சிவனே சரணாகதி அடையணும். சிவனே சரணாகதி அடையணும். சிவன் தான் எல்லாமே. அந்த சிவனை சரணாகதி அடைங்க. நான் சொன்ன பிளான் படி நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் சோதனைகள் தனியும்,
தனிமை மாறும், இனிமை சேரும். அப்போ 9வது வீடு, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ, என்ன கற்றுக்கிட்டு இருக்கீங்களோ, அதுதான் உங்களுடைய லைஃப். கண்டிப்பாக டேலண்ட் உங்களுக்கு வேலை செய்யும். எல்லாருடைய அனுதாபத்தையும் எல்லாருடைய அரவணைப்பையும் உங்களால் பெற முடியும். எதிரிகள் தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால் சுதர்சன மந்திரம் நிறைய சொல்லுங்க. உங்கள் வீட்டில் முடிஞ்சால் சுதர்சன ஹோமமே பண்ணுங்க. மகர ராசிக்காரங்க சுதர்சன ஹோமம் பண்ணுங்க. அதனால தான் நீங்கள் ஏதாவது உங்களோட சந்தோஷம் நல்லா தெரிஞ்சதுன்னா அதுவே மறுநாள் நமக்கு உடம்புல ஏதாவது ப்ராப்ளமே வருது, மனசில் ப்ராப்ளம் வருது. சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறத பார்த்து வெளிப்படுத்துங்க. மகர ராசிக்காரர்களே, மௌனம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பலத்தை ஏற்படுத்தும், பெரிய தவத்தை ஏற்படுத்தும். மகரம் சிகரம் அடைவீர்கள். இதை புரிஞ்சுக்கிட்டால் உங்கள் சோதனை தனியும், தனிமை மாறும், இனிமை கண்டிப்பாக சேரும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். சில பாதையை நீங்கள் தான் உருவாக்கணும். பாதை தானாக உருவாக்காது. மகரம் மட்டும் என்ன பண்ணணும்? பாதையை நீங்கள் தான் உருவாக்கணும், தானாக உருவாகாது. அதனால் என்ன நினைக்கிறீங்களோ நீங்களே ஆரம்பிங்க, நீங்களே அந்த கட்டத்துக்கு போங்க. உங்களால் போக முடியும், ஆண்டவனே கொண்டு போய் விடுவான். எண்ணமே வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை. நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.